ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஓலை கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓலை கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு உலக்கு மாவு பச்சரிசியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரிசியில் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. அரிசியில் உள்ள தண்ணியை வடிச்சுக்கலாம். அரிசியில் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. ஒரு துணிக்கு மாற்றிக்கலாம். அரிசியை துணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அரிசியை அரைச்சிட்டு வந்துடலாம். அரிசியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஜல்லடையில் தட்டி சலிச்சுக்கலாம். நம்ம சலித்த கப்பியும் இதில் சேர்த்து அரைச்சிட்டு வந்து எல்லா மாவையும் சலிச்சுக்கலாம். எல்லா மாவையும் அரைச்சி சலிச்சாச்சு. கொழுக்கட்டைக்கு நம்ம சலித்து வச்சுருக்கிற மாவை அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு சிம்மில் வச்சு லேசாக வறுத்துக்கலாம். இப்படி செய்கிறதுனால கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசி மாவு இந்த அடுப்பில் சிம்மில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் 2 வெட்டு கருப்பட்டியை உணுக்கி சேர்த்துருக்கிறேன். இதில் தண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். கருப்பட்டி கரைஞ்சா போதும், பாகுப்பதம் தேவையில்லை. அரிசி மாவை லேசாக வறுத்துருக்கோம். வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சுக்குத்தூள் கொஞ்சம், ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லேசாக கலந்துக்கலாம். கருப்பட்டியும் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி மாவோடு சேர்த்துக்கலாம். கருப்பட்டி பாலும் சூடாக இருக்கணும், அரிசி மாவும் லேசாக சூடாக இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். கருப்பட்டி பால் பார்த்துட்டு நம்ம தேவைக்கேற்ப ஊற்றிக்கிடலாம். கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணியாச்சு. மூடி வச்சுக்கலாம். கொழுக்கட்டை மாவு கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இதை நம்ம நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பனை ஓலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி ஓலைக்குள்ளே வச்சுக்கலாம். விரலை வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டு வைக்கணும். மாவை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா மாவு மேலே வந்தனா இந்த மாதிரி எடுத்துடலாம். ஒன்று போல் இந்த மாதிரி வச்சுக்கிடணும். கொழுக்கட்டை மாவை இந்த மாதிரி ஓலைக்குள்ளே வச்சுக்கிடணும். வச்சு நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இந்த டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொழுக்கட்டை மாவை ஓலையில் வச்சாச்சு. இட்லி பானையில் தண்ணியில் ஓலையை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. செஞ்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டையை உள்ளே வச்சுக்கலாம். இட்லி பானையை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொழுக்கட்டை வேகட்டும். ஓலை கொழுக்கட்டை மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு 10 நிமிஷம் ஆகுது. திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. பனை ஓலை வாசத்தோட பனை ஓலை கொழுக்கட்டை ரெடி. பனை ஓலை கொழுக்கட்டை நல்லா அருமையாக வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
நல்ல சாஃப்டாக இருக்குது. இந்த மாவுக்கு ஓலை இல்லை, அதனால் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு இட்லி தட்டில் கொஞ்சம் ஓலையை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன், அது மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சேன்னா நல்ல கொழுக்கட்டை ஓலை வாசத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிடிச்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பிடி கொழுக்கட்டை மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு 10 நிமிஷம் ஆகுது. நல்லா வெந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் வெப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.